எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு சில செலவுங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளே மூழ்கடிச்சிடும். பொதுக்குழியில எப்படி நம்ம அது உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போவோம் பாருங்க. அது மாதிரி நம்மளையும் நம்ம போனோம்னா அப்புறம் நம்ம குடும்பமும் கஷ்டப்படும். சரிங்களா? இப்ப பாருங்க, சொல்லுவாங்க சும்மா வார்த்தைகளை சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தனை காலி பண்ணணும்னா ஒரு பழைய லாரி வாங்கி கொடு போதும்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, லாரியை நீ சும்மா தான் வாங்கி கொடுப்பான். அந்த லாரி ஒரு 1,00,000 2,00,000 வைங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த லாரி அவன் சரி பண்றேன்னு சொல்லி அவன் முதல்ல பாத்தீங்கன்னா கடன் வாங்குவான். அந்த கடன் அடிக்க முடியாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடத்த விற்பான். இப்படியே வித்து கடைசியா லாரி வித்து தெருவில் நிற்பான். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லாரியோட மெயின்டெனன்ஸ். அப்பதான் டயரை மாத்துவான். அப்புறம் பாத்தீங்கன்னா இது போச்சுமானுங்க, கண்ணாடி உடஞ்சு போச்சுமா, பின்னாடி அது ஏதோ உடஞ்சு போச்சு, அது எண்டு உடஞ்சு போச்சு, அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். இன்ஜின் பிரச்சனை, கிளச்சு பிளேட் போயிடுச்சுமா. சரிங்களா? இப்படி அந்த வண்டி என்னமோ 1,00,000 2,00,000 ரூபாய்க்கு ஒருத்தவங்க கொடுப்பான். ஆனா அதோடைய மாசம் 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 பாத்தீங்கன்னா அதோடைய இது தாங்க முடியாம கடைசியில எல்லாத்தையும் வித்து ஒண்ணுதான் போயிடுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஒரு ஐயா என்ன பண்றாரு, ரொம்ப 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 வசதியான ஒரு ஆள். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ரூபாய் வச்சிருக்கிற ஒரு ஆளு. பெரிய இடங்கள், நல்ல நல்ல ஒரு ஏக்கர் கணக்குல தோட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஜமீன் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு ராஜா மாதிரி, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான பொருளை வாங்குவார். இப்ப வெளிநாட்டுல இருந்து வருதுன்னு வைங்களேன், வெளிநாட்டிலயோ இல்ல உள்நாட்டிலயோ, ஆனா ரொம்ப ஏதோ அந்த பொருள் தங்கம் அப்படின்னா தங்கத்துக்காகலாம் வாங்க மாட்டார். அதுல என்ன விஷயம் இருக்கு, அது ஒரு என்கிட்ட இருக்கிறது வேற யாருகிட்டயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரிங்களா? இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் கட்டின மாதிரி இன்னொருத்தங்க புடவை கட்டிட்டு வந்தாலே கோவப்படுறாங்க. அந்த அளவுக்கு இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. சரிங்களா? நான் என்கிட்ட இருக்கிற மாதிரி வேற யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, அந்த ஐயாவும் அப்படிதான். நிறைய கோடி ரூபா கொடுத்து கூட வாங்குவாரு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எவ்வளவு ரூபா வேணாலும் செலவு பண்ணுவார். ஆனா யூனிக்கா இருக்கும். என்கிட்ட இருக்கிறது இன்னொருத்திட்ட இருக்கக்கூடாது உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். சரிங்களா? அவர் என்ன பண்றாரு, ஒரு சீன வியாபாரி ஒருத்தர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்றார். வந்த உடனே ஒரு சிலைய கொடுக்கிறார். ஐயா, இந்த சிலை 1000 பொற்காசுகள். சரிங்களா? இந்த சிலைக்கு என்ன இந்த சிலை பத்தி ஏதாவது யூனிக்கா இருந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன். அதாவது ஒரு தனித்தன்மை இருக்கணும், இல்லைன்னா இல்லை, வாங்க மாட்டேன். ஐயா, இருக்குங்கய்யா, நீங்க பாருங்க, சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி இதோட கலர் மாறும். சரிங்களா? காலையில சூரிய வெளிச்சம் படும் போது ஒரு கலரா இருக்கும். அப்படியே இருக்க 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 பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு கலர் மாதிரி ஆகும், அப்படியே ப்ரௌன் கலர் மாதிரி ஆகும், காப்பர் மாதிரி ஆகும்னு அவன் பாட்டு சொல்றாரு. அதே மாதிரியே மாறுது. அந்த சூரிய வெளிச்சம் படும்போது அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட கலர் மாறுது. சரிங்களா? அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே இந்தாப்பா 1000 பொற்காசு வச்சுக்கிட்டு கிளம்பு அப்படின்ட்டாரு. அவன் என்ன சொல்றான், இல்லைங்க, நான் இன்னும் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒரு மாதம் இங்கதான் இருக்க போறேன். வேற ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவருக்காக ரொம்ப சந்தோஷம். ஊரே வேடிக்கை பார்க்குது. இது அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு போகுது. டெய்லி ஒரு 500 1000 பேர் வராங்க வேடிக்கை பார்க்க. அப்படியே இவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம கிட்ட தாண்டா உலகத்திலேயே நம்ம கிட்ட மட்டும்தாண்டா இருக்குன்னு அவருக்கு அது ஒரு சந்தோஷம். இத்தனை பேர் பாக்குறாங்களேன்னு அவர் கையிலேயே பிடிக்க முடியல அந்த செல்வந்தர். சரிங்களா? ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு மழை நல்லா பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அந்த சிலை அதுல நனைஞ்சு போச்சு. நனைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அசிங்கமா போச்சு. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஏதோ களிமண்ல செஞ்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமா எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்கே, ஒரு களிமண் பொம்மை மாதிரி ஆயிருக்கு, இது என்ன இப்படி அப்படின்னோடனே அவருக்கா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னன்னு முதல்ல அந்த சைனா வியாபாரி வர சொல்லுப்பா அப்படின்னோடனே அவர் வராரு. என்ன இப்படி ஆகி போச்சு, என்னது இது இப்படி பண்ணி வச்சுட்டே அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை, கோவப்படாதீங்க, ஏன் கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு ஒரு பொடி வச்சிருக்காரு, ஒரு பவுடர் டப்பா ஒன்று வச்சிருக்காரு, சின்ன டப்பா. அந்த டோட்டலா அந்த சிலை மேல ஃபுல்லா அதை வச்சு தடவுறாரு. தடவுனோடனே என்ன ஆச்சுன்னா, திரும்பி பழைய மாதிரி அழகா மாறிடுச்சு. அந்த சூரியன் வெளிச்சம் படும்போதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கலரு மாறுது. சரிங்களா? இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, சரி நீ இன்னைக்கு இருக்க தம்பி, இன்னைக்கு நீ பண்ணிட்ட,
நாளைக்கு நீங்க போயிட்டானா நான் என்ன செய்யறேன், அதனால ஒரு 10 பொடி டப்பா கொடுப்பா அப்படின்னா அதெல்லாம் தர முடியாதுங்க. நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, 1000 பொற்காசுன்னு சொன்னேன், வாங்கிக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு டீல். நம்ம உங்களுக்கு எனக்குமான வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இந்த பொடி டப்பா வேணும்னா இது 500 பொற்காசு கொடுக்கணும். அது சின்னதா இருக்கு, ஒரு தடவை தரணும்னா தீர்ந்து முடிஞ்சு போயிடும். இவர் என்ன பண்றாரு, சரிப்பா எனக்கு வந்து 500 பொற்காசு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு பொடியை கொடுக்குறாரு. அது ஒரு மழை வந்த உடனே அந்த அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி களிமண் சிலை மாதிரி ஆயிரும். திரும்பி ஒரு 500 கொடுத்து ஒரு பவுடர் டப்பா வாங்கணும், திரும்பி தடவணும், இப்படியே போகுது. அவர் என்ன பண்ணிட்டாரு, வேற என்ன செய்யறது, இப்படியே 500 பொற்காசு 500 பொற்காசு 500 பொற்காசுன்னு கொடுத்துட்டு அந்த சீனாவில இருந்து வந்த வியாபாரி இங்க ஒரு பெரிய அளவுல செட்டில் ஆயிட்டார். சரிங்களா, அவர் வேற வேற தொழிலாம் பார்த்து அவரு பெரிய ஆள் ஆயிட்டார். இவர் இது மாசம் எப்பெல்லாம் ஒரு மழை பெஞ்சா 500 பொற்காசு அவனுக்கு போயிடும். சரிங்களா, இப்ப பாருங்க, வாங்கினது என்னவோ 1000 பொற்காசு, ஆனா ஒரு மழை பெஞ்சுன்னா 500 பொற்காசு போயிடும். இப்படியே தேஞ்சு அவர் வந்து செல்வம் எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ஒரு கதை இருக்கு. சரிங்களா, இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே. சரிங்களா, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பென்ஸ் கார் நீங்க வந்து தாராளமா வாங்கலாம், அது யாரா இருந்தாலும் வாங்கலாம். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் பென்ஸ் கூட நீங்க சாதாரணமா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்னு வைங்க. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அது தன்னுடைய அந்த என்கிட்ட இருக்கிற செல்வம் இவ்வளோ, இல்லை நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு தான் மேக்சிமம் அதை வாங்குவாங்க. சரிங்களா, அதோடைய யாரும் 99% பணக்காரங்களாவே இருந்தாலும் அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதோடைய மெயின்டெனன்ஸ் ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இந்த லண்டன்லயோ இல்லை வேற எங்கேயோ தான் வரணும். அது எல்லாமே கையில செய்யற ஸ்பேர் பார்ட்ஸ். 99% மேக்சிமம் அதுல கையில செஞ்சதுதான். ஒரு கார் தயார் பண்ணணும்னா அது 1 வருஷம் ஆகும். சரிங்களா, அப்ப என்னன்னா செலவு அதிகம். நீங்க வாங்குறது கூட வாங்கிடலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு பழைய லாரி வாங்கினாலே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சரிங்களா, அது மாதிரிதான் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, என்னங்க ஐபோன்லாம் நீங்க வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு. நமக்கு யாராவது கொடுப்பாங்க, ஒரு ஏதாவது எங்க அம்மா கிட்ட வந்து வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று தருவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம பெரும்பாலும் நம்ம வாங்குறது இல்லை. அப்ப சொல்லுவாங்க ஐபோன் வச்சுக்கலாமே. நீங்க ஐபோன் வாங்கினீங்கன்னா அதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்புக்கும் ஆப் இருக்கு இல்லைங்களா, அப்ளிகேஷன், அதை யூஸ் பண்ற ஒண்ணுக்குமே பைசா கட்டுற மாதிரி இருக்கும், மாச சந்தா. சரிங்களா, அப்ப அது எதுக்கு? அது நல்ல போனா வேற ஏதாவது வாங்கிக்கங்க, மாசம் அவனுக்கு நீங்க அழுதுகிட்டே இருக்கும். நம்ம என்னன்னா கௌரவம், ஐபோன்னா நம்ம ஒரு கௌரவம், அப்ப நீ மாசம் அழுதுகிட்டே முடியலாம். சரிங்களா, அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு ஒரு செலவுனா நிறைய பணக்காரர், நிறைய அந்த கோடீஸ்வரன் பெரிய எல்லாம் ஆன தொழிலதிபர் இவங்கெல்லாம் பாருங்களேன், முன்னாடியே அவன் ஒண்ணு பண்ணுவான். ஒரு தொழில் பண்றோம்னா இந்த தொழில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், இது எத்தனை வருஷம் கழிச்சு இது லாபம் வந்தா போதும், அது வரைக்கும் நம்ம கையில இருந்து மாசம் செலவு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் எல்லாம் அவன் கிளீனா ரெடி பண்ணுவான். சரிங்களா, இன்னைக்கு நம்ம அவன் செலவு பண்றது இன்னும் 10 வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளவு வருமானம் வரும்னு அவன் ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா, அவங்க தான் அதை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குறோம்னா இந்த பொருள் வாங்குறது ரைட், இந்த பொருளுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத செலவு என்ன, இதை பராமரிக்க என்ன செலவு, இது எல்லாமே அவங்க பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் அவன் எதையுமே செய்வான். சும்மாலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா, அப்ப என்னன்னா அந்த பராமரிக்கிறதுக்கான என்ன செலவாகும்னு பார்க்கணும். ஒரு பொருள் வாங்குறோம்னா இது நமக்கு தேவைப்படுதா, ஓகே தேவைப்படுது, அப்புறம் மாசம் பராமரிக்கிறதுக்கு என்ன செலவு தெரியாது. என்ன இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லை, நீங்க எங்கேயா போனீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட்ல பொருள் தரேம்மா, ஆனா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜஸ் அது ஒரு 7000 ஆகுமா, இல்லைன்னா 10,000 ஆகும்பாங்க. சரிங்களா, ஒரு டாக்குமெண்ட் சார்ஜஸ் எதுக்குப்பா அது என்ன ஒரு 50,000 பேப்பர் வாங்கி கையெழுத்து போட போறோமா, அது ஒன்றும் கிடையாது. டாக்குமெண்டேஷன் ஃபீஸ்னு ஒன்று வாங்கிடுவான். ப்ராசஸிங் ஃபீஸ் அது என்ன நீங்க ப்ராசஸ் பண்ண போறீங்க, அது ஒண்ணுமே இல்லையா ப்ராசஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு சிஸ்டத்துல போட்டா சிபில் ஸ்கோர் என்னன்னு வந்துற போது நீங்க அதை பார்த்துட்டு லோன் தர போறீங்க, இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஏமாத்துவான், அவன் அப்படிதான் ஏமாத்துவான். சரிங்களா, எல்லாரும் அப்படிதான் ஏமாத்துவாங்க. இந்த நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 நேத்துன்னு நினைக்கிறேன், ஆமா, ஒரு BYD நினைக்கிறேன், ஒரு கார் 50 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காரு. சரிங்களா, வாங்கிட்டு போனா பாத்தீங்கன்னா பழைய காரை வச்சிருக்கான், அங்க அடிச்சு எல்லாம் நாசம் பண்ணி அது லைட்டா பெயிண்ட் அடிச்சு, அதையாவது திருத்தமா செய்யல, அதுலயும் லைட்டா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இவர் போய் செக் பண்ணிருக்கணும், எந்த கார் என்னது அப்படின்னு போய் பார்த்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது.
தப்பு தான், அதை அவன் பண்ணக்கூடாது. ஆனா அப்படிதான் பண்றவங்க நிறைய பேர் இருக்கான். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். போச்சு, இப்போ 50 லட்சம் போச்சு. இப்ப அவன் மாத்தி நான் ஒரு எதுவும் சைன் பண்ணாம போயிட்டேங்கிறாரு. இருந்தாலும் இது தேவையில்லாத பஞ்சாயத்து தானே. சரிங்களா? அப்ப 50 லட்சம் இதுக்கு என்ன செய்யறது? ஒருவேளை கோர்ட்டு கேஸ்ன்னா இது என்னைக்கு வர்றது? என்ன பண்ணும்? அது மாதிரி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு சில செலவு பண்ணும்போது இது நமக்கு தேவையா, இல்ல இதை நம்ம எப்படி கரெக்டா வாட்ச் பண்ணணும், சரிங்களா? இது என்ன ஏதுன்னு பார்க்கலன்னா நமக்கு நஷ்டத்தை கொடுத்துரும். அது ஒரு புதகுழியில உழுவுறதுக்கு சமம், ஒரு கிணத்துக்குள்ள உழுவுறதுக்கு சமம். சரிங்களா? ஆமா, நீச்சல் தெரியாதவன் கடல்ல போய் விழுந்தானா என்ன கதையோ அது மாதிரிதான் ஆகும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற இந்த நீச்சல் அடிச்சு நம்ம மேல வர முடியாது இந்த வாழ்க்கைன்னு, அந்த மாதிரி ஆயிடும். நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 10 ரூபா வட்டி 20 ரூபா வட்டின்னு எல்லாம் வாங்கி போட்டு கடைசியில் எதுவுமே கட்ட முடியாம போயிடும். அந்த மாசம் 20 ரூபா வட்டியே கட்டிட்டு இருக்கான் நிறைய பேர். 2 லட்சம் 10 ரூபா வட்டின்னு வாங்கினானா மாசம் 20,000 கட்ட முடியாம வாழ்நாள் முழுக்க அதே கட்டிக்கிட்டே போயிடுவான். சரிங்களா? அப்ப நம்ம என்னன்னா கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி, வேற என்ன செய்யலாம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தால்தான் நம்ம வந்து ஈஸியா ஜெயிக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது என்ன பண்ணாலும் சரியா வரல, இல்ல தேவையில்லாத எதிரிகள் உண்டாகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு அமையும். சரிங்களா? நல்லா தான் இருந்தது, திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. இங்க இந்த கோயில்ல ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. கூடயே வந்து லகுவராகி அம்மா இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க வந்து ரொம்ப அற்புதமான முறையில ஹோமங்கள்லாம் நடத்தப்பட்டு ராகு கேதுக்கு பரிகார ஹோமமும் அம்பாளுக்கு பஞ்சமி ஹோமம்லாம் இங்க நடக்கும். அதே மாதிரி பைரவரை வந்து பலி கொடுத்து ரொம்ப அற்புதமா இங்க பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா பஞ்சமில இங்க கலந்துக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த ஆலயம் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்சா முயற்சி பண்ண பாருங்க. முடியாதவங்க உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம், சரி பண்ண. சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.